அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை இந்த மாநில தலைவராக அறிவித்த பிறகு தினசரி பத்திரிகை ஊடக நண்பர்கள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து அதே கேள்விகளை மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்நாளில் ஒரு ராசியான நாள். நான் அரசியல் பேசுறேன்னு நினைக்க கூடாது. தயவுசெய்து யார் ஏப்ரல் 14, 2001 ஏப்ரல் 14, 2001 வந்து இதே பகுதியில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு நான் காலையில் மாலை அணிவிச்சிட்டு சாயங்காலம் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல ட்ரெயினில் ஏறுறேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்னை அன்னைக்கு சாயங்காலமே திருநெல்வேலி வேட்பாளர்னு அறிவிக்கிறார். ஆனால் அதே ஒற்றுமை 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு பாரத மோடி அவர்களும் நட்டா அவர்களும் எங்களது அமித்ஷா அவர்களும் 2 தினங்களுக்கு முன்பாக என்னை தேர்தலிலே சந்திக்க வைத்து வெற்றி பெற வைத்து இன்னைக்கு இதே நாளில் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைக்கு முதல் முறையாக மாலை அணிவிக்கிற ஒரு வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். அதனால் இன்றைக்கு என்னுடைய ராசியான நாள் என்று நான் இந்த நேரத்திலே சொல்றேன். அதுல ஒரு சின்ன திருத்தம், நீண்ட இழுபறிங்கிறது கிடையவே கிடையாது. ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க. மாண்புமிகு அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பேசினாங்க. அன்னைக்கே பிரஸ் மீட் வச்சாங்க, அன்னைக்கே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நீண்ட இழுபறிங்கிறது இங்க இடம் இல்லை. அதை பத்தி இப்ப எதுவுமே பேச முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். அதற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருப்பார்கள் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. மாநில தலைவராக மாறி இருக்கீங்க, திருநெல்வேலியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நீங்க அதை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் சொல்லணும். கூட்டணிக்கான பணிகள் தொடங்கிட்டீங்க, கூட்டணி ஒரு கட்டமா முடிஞ்சிட்டு. ஆமா, தேர்தல் பணி எப்ப தொடங்குறீங்க? வேறு கட்சிகளோட கூட்டணி எப்ப பேச்சுவார்த்தை நடக்கும்? வேற புதிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் முதலமைச்சர் தொடர்ச்சியா அமைச்சர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிமொழி எடுக்கும் போதே எதுவும் பேச மாட்டோம், மதத்தை பத்தி பேசக்கூடாது உறுதிமொழி எடுக்கிறாங்க. அமைச்சரா இருந்தவங்க அவர் அப்படி மத சார்பாகவும் பேசியிருக்காரு, பெண்களையும் தவறா பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்க? அதான் பிரஸ்ல நீங்க கேள்விதான் கேட்கறீங்க. அது பிரஸ்ல யாரும் திருப்பி ஒளிபரப்புன்னு நான் சொல்றேன், யாரும் போடவே மாட்டாங்க. அவர் பேசுனதை நேற்று இன்னைக்கு யாராவது போட்டிருக்கீங்களா? ஜனம் போட்டிருக்கீங்க. அதாவது நான் ஏற்கனவே திமுக என்னைக்குமே பெண்களுக்கு எதிரான கட்சி. அது முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவாக இருந்தாலும் சரி, மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் தான் வருது, இப்ப அமைச்சர் பொன்முடியாக இருந்தாலும் சரி, பெண்களை கேள்வி கேட்டு ஒரு இடத்துல நீ கேள்வி கேட்டாங்க பாருங்க, கேள்வி கேட்டு எல்லா பெண்களுக்கும் எப்படின்னு அதை கேள்வி விளக்கமெல்லாம் கொடுத்து இப்படின்னா நிக்க வைக்கிறது, இப்படின்னா படுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா நம்ம அது என்ன எப்படி சொல்றது? அதனால அதற்கான தேர்தல் 26ல் எல்லா பெண்களும் எல்லா தாய்மார்களும், இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் நமக்கு அம்மா ஒரு தாய், மனைவி ஒரு பெண், அம்மா ஒரு பெண், மகா இருந்தா மகா ஒரு பெண். ஆக இவ்வளவு ஒரு எல்லாருக்கும் இருக்கு. இது ரத்த சம்பந்தமா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஈடுபாடு இது இருக்கு. ஒவ்வொரு ஆணும் வீட்டில் அது மாதிரி புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கணுமா அப்படிங்கறது தான் என்னுடைய ஒரு எண்ணம். அம்மா ஒரு வீட்டுக்கு மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, இலவசமா எல்லாமே கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. முதல் படித்த பட்டம் பெற்ற வந்த பெண்ணுக்கு மாசம் 26 ரூபா கொடுத்தாங்க. ஆனா 2006ல் நாங்க வெற்றி வாய்ப்பை இழக்க முடிஞ்சது. அதனால இது ஒரு தடவை கொடுத்தாச்சு, ஒரு தடவை அவங்க ஓட்டு போட்டாச்சு. அதனால அடுத்த தடவை நிச்சயமா அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிக்க போகிறார் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கு. திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா இன்னைக்கு பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றா மிகவும் பலவீனப்படும் அப்படிங்கறத பேசியிருக்காரு. அவர் இப்படி சொல்ல முடியாது. அவர் என்ன ஜோசியரா? அவர் என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் அனலிஸ்ட்? அவர் ராசா சொன்னா நடக்கக்கூடிய விஷயமா என்ன?
அவர் எதுவுமே எதிர்மறையா தான் சொல்லிட்டு இருக்காரு. ஜனாதன தர்மத்துக்கு எதிர்மறையா சொல்லுவாரு, பெண்களுக்கு எதிராக சொல்லுவாரு, எல்லாத்துக்கும் எதிராக பேசுவார். ஒரு மனுஷன் மாதிரியே பேச மாட்டார் அவர். சார், அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தமிழக பாஜக சார்பில் ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது நடத்த வாய்ப்பு இருக்கா சார் வரக்கூடிய காலங்களில்? நிச்சயமா அது நாங்கள் அதிமுக கலந்து பேசி தொடர்ந்து அந்த தொடர் போராட்டமாக எல்லா நிகழ்வுகளுமே நடைபெறும். அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் தயங்குறாரு நினைக்கிறேன். அதுல என்ன சந்தேகமா உங்களுக்கு? பயப்படுறாரு. அமைச்சர் பொண்ணு நடவடிக்கை பயப்படுறாரு. போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தீங்க நீங்க. தமிழகத்துல போக்குவரத்துறை மிகவும் மோசமா இருக்கு. பேருந்துகள் உள்ள சக்கரங்கள்லாம் கலந்து ஓடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. பேருந்துல எந்த ஒரு உதிரிபாகம் கூட ஒரு முறையா பணி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கு. போதே போக்குவரத்துறை அதாவது அரசாங்கம் பொதுவான விஷயம். நியாயமா சொல்ல போனா அரசாங்கம் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. ஆனா இது மக்கள் யூட்டிலிட்டி சர்வீஸ், அதனால பண்ணித்தான் ஆகணும். இதுல ஒரு நஷ்டம் வருதுன்னா அரசாங்கம் என்ன செய்யணும்னா அதுக்கு பணத்தை அதிகமாக அரசாங்கத்திலிருந்து போக்குவரத்து கழகங்கள் பணம் நிறைய கொடுத்து இந்த போக்குவரத்து கழகங்களை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை. இது அரசுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு கோளாறுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க ஒண்ணுமே அம்பேத்கரை பத்தி கேட்கவே இல்லையே. அவ்வளவுதானா? அதாவது இந்த உலகத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினவர் மாபெரும் தலைவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், அப்படிதானே? ஆனா அந்த சட்டத்தை அவர் உருவாக்கலன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சாம்பிராட்டோன்னு சொல்லியிருக்காரு. இது காங்கிரஸ் கட்சி. ஆனா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்த இடங்கள், நினைவு இடங்கள் எல்லாம் பராமரிக்கப்படாமலே இருந்துச்சு. ஆனா மோடி அரசு வந்த பிறகு எல்லா இடங்களையும் புதுப்பிச்சு 5 இடங்களையும் ஆக புண்ணிய ஸ்தலங்களா அறிவிச்சார். பாபா சாஹிப் அம்பேத்கருடைய 5 இடங்களையும் புண்ணிய ஸ்தலங்களாக அறிவிச்சார். காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன செஞ்சாங்க? சாசன சபைக்கே இடம் கொடுக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கரை சாசன சபையில பொறுப்புக்கே அவங்க இது பண்ணல. ஆனா அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜனசங்க சார்பாக ராஜ்யசபா எம்பிஆர் போட்டியிட வச்சாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லாம நம்ம தமிழ்நாட்டில் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் 1952லயும் சரி 1954லயும் சரி அன்றைக்கு பிரதமராக இருந்த மோடி தோக்கடிச்சார். அன்னைக்கு பிரதமராக இருந்த மோடி தோக்கடிச்சாங்க. அந்த பக்கம் திருப்பிட்டு ஆனா இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பாத்தீங்கன்னா நாட்டில் சுதந்திரம் எங்க இருக்கு? இன்னைக்கு எல்லா ஜாதியிலன்னு பேசுறோம். இன்னைக்கு அம்பேத்கர் எல்லா சிலைக்குமே கூண்டு போட்டு வச்சிருக்கோம். என்னைக்கு தமிழ்நாடு இதுல இருந்து மீண்டு வரப்போகுது? என்னைக்கு உண்மையான அம்பேத்கர் கண்ட கனவு நமக்கு நனவாக போகுது? மக்கள் 2026 இதுக்கு தீர்ப்பளிக்கணும். நன்றி, வணக்கம்.